கரூரில் தாவேக தலைவர் விஜய் கூட்டத்திற்கு எந்தெந்த வகைகளில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது? விஜயின் ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயுடைய தேர்தல் பரப்புரையின் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக என பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 8 முதல் 11 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை அதிகாரிகள், படையின கமாண்டோக்கள் விஜய்க்கு பாதுகாப்புக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த மார்ச் முதல் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநாடு மற்றும் கூட்டங்களுக்கு அவர் எங்கெல்லாம் செல்லும் போது அங்கெல்லாம் ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டு அவருடன் சென்று வருகிறார்கள். கரூரில் நடத்தப்பட்ட தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் எவ்வளவு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது, அந்த பாதுகாப்பில் எதுவும் குறைபாடு இருந்ததா, அதே போல ஒய் பிரிவு பாதுகாப்பு அன்று எப்படி செயல்பட்டது, எத்தனை பேர் அங்கு பணியில் இருந்தார்கள் என்பது உள்பட பல்வேறு தகவல்களை கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பாக இந்த இதனை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கைகளும் எழுந்திருக்கிறது. வழக்கும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டிருக்கக்கூடிய தகவல் அதிர்ச்சி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.